வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். நிறைவேற்றப்பட்ட சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்கப்பட்டது. ஜெயவேவா கோஷத்துடன் வெளியேறிய மகிந்த தமிழீழ தலைவரை ஞாபகப்படுத்திய சட்டத்தரணி. கஹல் பத்ரவின் முக்கிய வாக்குமூலம். கைதான போலீஸ் அதிகாரி. தோட்டாக்களை விற்பனை செய்த ராணுவ அதிகாரி கைது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படவுள்ள புதிய வேலை திட்டம். குருக்கள் மடம் மனித புதைக்குழி நேரில் பார்வையிட்ட நீதிபதி. பாடசாலை சீருடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 150 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஆதரவாக 151 பேர் வாக்களித்ததுடன் எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க மாத்திரமே வாக்களித்திருந்தார். மேலும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்த எந்தவொரு உறுப்பினரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை. அதேவேளை 3ஆம் வாசிப்பு திருத்தங்களின்றி நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை 11:30 முதல் இது தொடர்பான விவாதங்கள் நடாத்தப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் எந்தவொரு விதியும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பின்பற்றி முன்னாள் ஜனாதிபதியும் இலங்கையின் 5வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியுமான